ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து வெனஸ்டே ஈவினிங் டே 4. இது வந்து ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நாங்கள் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், நல்ல பழமாக ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அது வதங்கும் போதே அதில் வந்து நல்லா வாஷ் பண்ண ஒரு கை கருவேப்பிலையை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா சுருள வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சோண்டு அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டா நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெடி. இது வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். நம்ம அவசரமாக செய்யறதுக்கு இந்த சட்னி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து பேச்சுலர்ஸ்க்கு இன்னுமே ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். பட் எங்ககிட்ட அன்றைக்கி வந்து தோசை மாவு தீர்ந்துருந்தால நாங்கள் கோதுமை தோசை தான் செஞ்சோம். ஸோ அதனால் கோதுமை மாவு கரைச்சி அம்மா தோசை ஊற்றினாங்க. ஸோ கோதுமை தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருந்துச்சு. மறக்காம இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சட்னி சமையல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.